ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பூச்சிமா. ஒரு பழைய சித்திரக்கூடத்தில் யாருமே பயன்படுத்தாத ஒரு மரத்தூரிகை பல ஆண்டுகளாக ஒரு மூலையில் அனாதையாக கிடந்தது. அந்த உலகம் முழுவதும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களால் மட்டுமே நிறைந்திருந்தது. வேறு எந்த நிறத்தையும் அங்கிருந்தவர்கள் பார்த்ததே இல்லை. தூரிகை எப்போதுமே சுவர்களில் ஏதேனும் ஒரு சித்திரத்தை வரைய முயலும். ஆனால் அதனிடம் வண்ணங்கள் இல்லாததால் வெறும் கோடுகள் மட்டுமே விழுந்தன. ஒரு நாள் இரவு அந்த தூரிகை ஒரு விசித்திரமான கனவை கண்டது. அதில் உலகம் முழுவதும் சிவப்பு, பச்சை, நீலம் என பல நிறங்களால் மின்னியது. அந்த கனவு தந்த ஆசையால் இந்த உலகத்திற்கு எப்படியாவது வண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த தூரிகை ஒரு சபதம் எடுத்தது. விடிந்ததும் அது தன் பயணத்தை தொடங்கியது. ஒரு பழைய ஜன்னல் வழியாக வெளியேறி வண்ணங்களை தேடி தன் காலடிகளை எடுத்து வைத்தது. வழியில் கண்ட கற்களும் மரங்களும் அதன் லட்சியத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தன. வண்ணம் என்றால் என்ன என்று அவை எள்ளி நகையாடின. தூரிகை எதற்கும் கலங்காமல் ஒரு பெரிய மலையை நோக்கி சென்றது. அந்த மலையின் உச்சியில் தான் வண்ணங்களின் ரகசியம் இருப்பதாக ஒரு காற்று சொன்னது. மலையேறுவது மிக கடினமாக இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் அதன் மர உடல் தேய்ந்து கொண்டே போனது. ஆனால் அது தன் முயற்சியை கைவிடவில்லை. மலையின் பாதியிலேயே ஒரு பெரிய நீரோடை குறுக்கிட்டது. அதன் நீர் கூட நிறமே இல்லாமல் வெறும் சாம்பல் நிறத்தில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. தூரிகை அந்த நீரில் நனைந்த போது அதன் உடலில் இருந்து ஒரு சிறிய கருப்பு துளி வெளியேறி அந்த நீரோட்டத்தோடு கலந்து மறைந்து போனது. அப்போதுதான் தூரிகை உணர்ந்தது, பழைய கரைகளை நீக்கினால் ஒழிய புதிய வண்ணங்களை தாங்கிக் கொள்ள தன் உடலால் முடியாது என்பது புரிந்தது. அது பல மணி நேரம் அந்த நீரில் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டது. இப்போது அந்த மரத்தூரிகை ஒரு புதிய மெருகுடன் சூரிய ஒளியில் மின்னியது. மலையின் உச்சியை அடைந்த போது அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. அதில் பல்லாயிரக்கணக்கான ஒளிக்கதிர்கள் பட்டு சிதறி தெரித்து கொண்டிருந்தன. அந்த பாறையின் அடியில் ஒரு சிறிய குழி இருந்தது. அதில் வானவில்லின் 7 நிறங்களும் ஒரு திரவமாக அங்கே சுரந்து கொண்டிருந்தன. தூரிகை மிகுந்த ஆவலுடன் அந்த நிறங்களில் தன்னை தேய்த்து கொண்டது. அதன் உடலெங்கும் இப்போது பல வண்ணங்கள் ஜொலிக்கத் தொடங்கின. இப்போது அது மலையிலிருந்து கீழே இறங்கத் தொடங்கியது. அது தொட்ட இடமெல்லாம் பச்சையாக மாறியது. கற்கள் அனைத்தும் சிவப்பாக மாறின. இதுவரை பார்த்திராத அந்த மாற்றத்தை கண்டு அந்த ஊர் மக்கள் அனைவரும் பயந்து போய் தங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இது ஏதோ ஒரு ஆபத்து, இது நம் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று ஊர் தலைவர்கள் கூச்சலிட்டு அந்த தூரிகையை தடுக்க முயன்றார்கள். ஆனால் தூரிகை ஓயவில்லை. அது அந்த ஊரின் வெறுமையான சுவர்களில் அழகான பூக்களையும் பறவைகளையும் வரையத் தொடங்கியது. மக்கள் மெதுவாக வெளியே வந்து பார்த்தபோது அந்த வண்ணங்கள் அவர்களின் கண்களுக்கு ஒரு புதிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தந்தது. வண்ணங்கள் வந்த பிறகு அந்த ஊரில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. மக்கள் ஒருவரை ஒருவர் அன்பாக பார்த்து புன்னகைக்க தொடங்கினார்கள். கருப்பு வெள்ளை உலகில் இருந்த அந்த அழுத்தம் மறைந்தது. இப்போது ஒவ்வொருவர் முகத்திலும் ஒரு புதிய பொலிவு காணப்பட்டது. தூரிகை இப்போது களைத்து போன ஓவியங்களை புதுப்பிக்க தொடங்கியது. சிதைந்த சுவர்கள் கூட இப்போது கலைக்கூடங்களாக மாறி ஜொலித்தன. ஆனால் சில பேராசை கொண்டவர்கள் அந்த வண்ணங்களை திருடி தங்களுக்காக மட்டும் வைத்துக்கொள்ள தொடங்கின. தூரிகை அவர்கள் கையில் அகப்படாமல் நழுவி வண்ணங்கள் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பதை சுவர்களில் வரைந்து காட்டியது. வண்ணங்களை பூட்டி வைத்தால் அவை மங்கி போகும், பகிர்ந்து கொண்டால் மட்டுமே அவை ஒளிரும் என்று அது ஒரு செய்தியை சொல்லாமல் சொன்னது. சண்டையிட்டவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து வண்ணங்களை சமமாக பயன்படுத்த தொடங்கினார்கள். அந்த ஊர் இப்போது ஒரு சொர்க்கமாக மாறியது. தூரிகை தொடர்ந்து பயணம் செய்து பல நாடுகளுக்கு சென்றது. எங்கு சென்றாலும் அந்த வறட்சியான இடங்களை அது வண்ணங்களால் நிரப்பியது. கடல்கள் இப்போது நீல நிறமாக மாறின. வானம் அதன் அழகை
மேகங்களுடன் பகிர்ந்து கொண்டு சிவப்பு நிறத்தில் அந்த நிறத்தை தந்தது. காடுகள் அடர்ந்த பச்சையாக மாறி விலங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக உருவெடுத்தது. உலகம் இப்போது ஒரு முழுமையான ஓவியமாக மாறியது. ஆனால் தூரிகை இப்போது தேயத் தொடங்கி இருந்தது. அதன் முடிகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து அதன் சக்தி மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது. நான் அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகம் வண்ணமயமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று அது தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது. அதன் ஒவ்வொரு துளி வண்ணமும் ஒரு புதிய உயிரை அந்த உலகில் விதைத்து கொண்டே இருந்தது. அதன் தியாகம் ஈடு இணையற்றதாக அமையத் தொடங்கியது. இறுதியாக அது ஒரு பெரிய மைதானத்தின் நடுவே சென்று அமர்ந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அதன் வருகைக்காக காத்து கிடந்தார்கள். அந்த மைதானத்தில் அது தன் கடைசி ஓவியத்தை வரையத் தொடங்கியது. அது ஒரு தனி மனிதனின் ஓவியம் அல்ல, ஒட்டுமொத்த மனித நேயத்தின் சித்திரம். அது வரைந்து முடித்தபோது அந்த தூரிகையில் ஒரு சொட்டு வண்ணம் கூட எஞ்சி இருக்கவில்லை. அதன் மர உடலும் முழுமையாக தேய்ந்து போயிருந்தது. மக்கள் அந்த ஓவியத்தை பார்த்து மௌனமாக நின்றார்கள். அந்த ஓவியத்தில் இருந்த ஒவ்வொரு வண்ணமும் தங்களுக்குள் இருக்கும் உணர்வுகளை பிரதிபலித்தன. தூரிகை இப்போது மெதுவாக தரையில் சாய்ந்தது. அதன் பணி முடிந்துவிட்டது என்பதை அங்கிருந்த ஒவ்வொருவரும் உணர்ந்து கலங்கினார்கள். வண்ணங்கள் என்பது வெளியே இல்லை, அவை உங்கள் மனதிற்குள் இருக்கின்றன என்று அந்த ஓவியத்தின் அடியில் ஒரு வாசகம் தென்பட்டது. மக்கள் அந்த தூரிகையை ஒரு புனித பொருளாக எடுத்து ஒரு அருங்காட்சியகத்தில் வைத்து இன்றும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூரிகை மறைந்தாலும் அது தந்த வண்ணங்கள் இந்த உலகிலிருந்து ஒருபோதும் மறையவே இல்லை என மக்கள் போற்றினார்கள். பல ஆண்டுகள் கடந்தன. அந்த சித்திரக்கூடத்தில் இருந்த மற்ற பழைய தூரிகைகள் இப்போது ஒவ்வொன்றாக உயிர் பெற்று வெளியே வரத் தொடங்கின. அந்த முதல் தூரிகை காட்டிய வழியில் அவை ஒவ்வொன்றும் தங்களுக்கு என்று ஒரு தனித்துவமான வண்ணத்தை தேடி பயணிக்க ஆரம்பித்தன. உலகம் இப்போது இன்னும் பல புதிய வண்ணங்களால் நிறையத் தொடங்கியது. கலையும் கற்பனையும் ஒரு எல்லையில்லாமல் வளர்ந்து கொண்டே சென்றன. தூரிகை செய்த அந்த தியாகம் இப்போது ஒரு பெரிய புரட்சியாக மாறி ஒவ்வொரு மனிதனையும் ஒரு கலைஞனாக மாற்றியது. வறுமையும் கவலையும் இருந்த இடங்களில் இப்போது வண்ணமயமான கனவுகள் பூக்கத் தொடங்கின. மக்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே செதுக்கத் தொடங்கினார்கள். ஒரு சிறிய தூரிகை நினைத்தால் ஒரு கருப்பு வெள்ளை உலகத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு மாபெரும் சான்றானது. அந்த தூரிகையின் கதை இன்றும் பள்ளிகளில் ஒரு பாடமாக சொல்லப்பட்டு வருகிறது. அது குழந்தைகளுக்கு ஒரு புதிய கனவை தருகிறது. வாழ்க்கை என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட நிறங்களால் மட்டும் வரையப்படுவதல்ல. உன்னிடம் நிறங்களே இல்லாத போதும் உனக்கான வண்ணங்களை தேடி பிடித்து இந்த உலகையே அழகாக்குவதில்தான் உனது உண்மையான ஆளுமை அடங்கியிருக்கிறது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.